கல் என்று நினைத்தால் அது வெறும் கல். கடவுள் என்று நினைத்தால் கஷ்டங்களை தீர்ப்பார் என்று நம்பும் கடவுள். அப்படி கல்லாலான பாலமுருகன் சிலை கண் திறந்து விட்டதாக கூறி பக்தர்கள் பரவசம் அடைந்த காட்சிகள்தான் இவை. காலையில் பார்த்தபோது இடது கண் மட்டும் திறந்து மூடினார். தற்போது வலது கண்ணையும் திறந்து மூடுவதாக கையில் ஆரத்தி தட்டுடன் சொல்ல, வியப்பில் ஆமாம், என் கண்ணுக்கு தெரிந்தது, முருகர் கண் திறந்திருக்கிறது என்று பதிலுக்கு பக்தர்கள் பரவசமாகினர். பக்தர்களின் இந்த வியப்பூட்டும் சம்பவம் நடந்த இடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி திருவாயர்பாடிக்கு அருகில் உள்ள புளியந்தோப்பு அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவிலில். தெருவுக்குள் சிறிய அளவில் அமைந்துள்ள இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த 8ஆம் தேதி நடந்தது. இந்த நிலையில் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ள பாலமுருகன் சிலையின் இடது கண் திறந்துள்ளதாக வியாழக்கிழமை காலையில் வீடியோவுடன் ஒரு தகவல் இணையதளத்தில் வைரலானது. சிலர் அதனை கிராபிக்ஸ் ஒர்க் என்றனர். இன்னும் சிலரோ சிலை எப்படி கண் திறக்கும், எல்லாம் AI வேலை என்றனர். இருந்தாலும் பக்தர்கள் சிலர் நேரில் சென்று பாலமுருகன் சிலையை பார்த்து வர படையெடுக்க தொடங்கினர். சிலையின் அருகில் சென்று தீபாராதனை தட்டை சுற்றி காட்டிய போது சிலையின் வலது கண் திறந்து நீர் வருவதாக கோவில் நிர்வாகி கூற, அங்கிருந்த சிலர் அதனை ஆமோதிப்பது போல வியப்புடன் உற்று நோக்கி வணங்கினர். இந்த தகவல் காட்டுத்தீயாக பரவியதை தொடர்ந்து சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து பாலமுருகன் சிலையை வழிபட்டு சென்றனர். முருகன் சிலை கண் திறந்ததாக தகவல் வெளியானது குறித்து கற்சிலைகள் செய்யும் சிற்பி ஒருவர் கூறும் போது, வழக்கமாக கோவில்களில் உள்ள சிலைகளின் மீது பல்வேறு அபிஷேக அலங்காரம் செய்து கண் மலர்கள் வைக்கப்படுவது வழக்கம். அதனால் பெரும்பாலான கோவில்களில் தெய்வ திருவேணியில் உள்ள கண்கள் பளிச்சென்று வெளியே தெரியாது. ஆனால் இந்த புதிய சிலையின் விழிகளை வடிவமைத்த சிற்பி சிலையில் கருவிழிகளை நல்ல முறையில் பாலிஷ் செய்திருப்பார். அதன் மீது வெளிச்சம் படும் போது கண்கள் திறந்திருப்பது போல காட்சி தெரிந்திருக்கலாம் என்றார். மேலும் நம் வாழ்வில் ஒளி பிறக்க வேண்டும் என்றுதானே தெய்வ திருவேணி சிலைகளை வைத்து வழிபடுகிறோம். அவர்களது நம்பிக்கையின்படி கண்களுக்கு ஒளி தெரிந்தால் நல்லதுதானே என்றும் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன் மற்றும் வேல்ராஜ்.